தேவி பாடம். ஆதிபராசக்திக்கு ஜெய். கொப்பியளோ பஞ்சநதீசா, கொப்பியளோ பிரணதார்த்தீசா, கொப்பியளோ ஜெய தர்ம சம்வர்தினி, கொப்பி பாடுவோம் ஜெய கொப்பியளோ. மிருகண்டு ரிஷி பிள்ளை மார்க்கண்டேய முனி யாகம் பண்ணுகின்ற காலத்தினில் மார்க்கண்டேயர் ஜெய முனிவருக்கு சொன்ன மகாதேவி உடைய மகிமையெல்லாம் வியாசமுனி பரீட்சித்துக்கு சொன்ன விஸ்வேஸ்வரி மகிமையெல்லாம் சூதமுனி சௌனகாதிகட்கு சொன்ன ஸ்ரீதேவியின் மகிமை தன்னில் அறிந்த மட்டுக்கும் நான் உரைப்பேன், இதில் அக்ஷர பிழைகள் வாராமல் சேஷாத்ரி குருவை பணிந்தே மகாதேவி மகிமை சொல்லத் துணிந்தேன். சரஸ்வதியும் கணேசரும் எந்தனுக்கு தந்தேன் பாக்கியம் என்று சொல்ல சந்தோஷமான ஜெயத்துடனே சர்வேஸ்வரி மகிமை உரைப்பேன். சுரதன் என்ற ஓர் அரசன் தன்னுடைய ஜகத்தை எல்லாம் ஆண்டிருந்தான். தர்மா தர்மத்தை ஆராய்ந்து நல்ல சாஸ்திரப்படிக்கு ஆண்டிருந்தான். அசூயையினால் ஒரு பகையரசன் அவனை அடித்து துரத்தி விட்டான். அதிசோகத்துடன் ராஜாவும் ஓர் அடவி தனில் வந்து சஞ்சரித்தான். சமாதி என்கின்ற வைசியன் ஒருத்தன் புத்திரருடன் விரோதப்பட்டு பொறுக்க மாட்டாது கோமுட்டியும் புறப்பட்டு வந்தான் வனத்தை நோக்கி. கோமுட்டியை கண்டு ராஜனும் அப்போ குசல பிரஷ்னம் கேட்டிடவே அன்புடையாளும் என் புத்திராளும் மகா அவமானம் தன்னை பண்ணினார்கள். சகிக்க மாட்டாதே நானும் இப்போதிந்த தவவனத்தினில் வந்தேன் என்றான். அவன் சொல்லி வந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு ராஜனப்போ என்னுடைய வர்த்தமானம் தன்னை எடுத்துரைப்பேன் நீர் கேளும். சத்துருவால் ஒரு ராஜன் வந்து என்னை சண்டை பண்ணி ஜெயித்து விட்டான். பாரியையுடனே புத்திராளையும் என் பட்டணம் தன்னையும் நான் இழந்தேன். 10 ஜனங்கள் தன்னை இழந்து இந்த வேடர்வனத்தில் வந்தேன் என்று சொல்லிக்கொண்டு இருவருமாய் சுமேதஸ் முனியை கண்டு பணிந்தாள். திட புத்தியாய் இருக்கும் பொழுதிந்த சோகம் வந்து மறைப்பானேன். ஞானஸ்வரூபியே சொல்லும் என்று கேட்க ராஜாவை பார்த்து முனியும் சொல்வார். பள்ளு பறை 14 சாதிகட்கும் ஈயரும்பு 84னுக்கும் எனது நான் என்ற அபிமானம் ஜீவர் எல்லாரிடமும் இருக்கின்றது. அகங்காரம் பூர்ணமாயிருக்கும் பொழுது அகம் பிரம்மம் நான் என்கின்றீரே. அஜ்ஞானமாயா மயக்கம் விலகிட ஹரி பிரம்மாவாலும் கூடாது. அண்டம் 14 உலகம் முழுவதும் அம்மன் மாய்கையினால் விளங்கும். ஸ்ரீதேவி ஜெகன் மாதாவினுடைய திருஷ்டியினாலே விளங்கி நிற்கும். தேவி மாயா வல்லபம் என்றந்த சுமேதஸ் முனியும் உரைத்திடவே ஸ்ரீதேவி யாரோ தெரியவில்லை என்று திரும்பவும் ராஜன் கேட்கவுமே ஸ்ரீதேவி மகிமை தன்னை அப்போ சுமேதஸ் முனியும் உரைக்கலுற்றார். திருப்பார்கடல் தன்னில் ஸ்ரீஹரியும் சேஷசயனத்தில் பள்ளி கொண்டார். மகாவிஷ்ணுவின் கர்ணங்களில் இருந்து மதுகைடபர் இருவர் உண்டானார். விழித்து பார்த்தங்கே பிரம்மாவை அவர்கள் முஷ்டி யுத்தம் பண்ண வந்தெதிர்த்தார். அயனும் கண்டு பயந்து கொண்டு ஸ்ரீஹரியை வந்து நமஸ்கரித்தார். நினைவு தெரியாது விஷ்ணுவும் அப்போ நித்திரையின் வசப்பட்டிருந்தார். அம்மா தேவி நித்ரா மோகினியே பொல்லா அசுரால் பயத்தால் ஹரியிடம் வந்தேன்.
மோகினியே ஜெகன் மாதாவே மகாவிஷ்ணுவை விட்டு வெளியேறம்மா. லோக மோகினி மகிமைதனை சொல்லி 4 முகவரும் ஸ்தோத்தரிக்க. பகவானையுடைய சரீரம் தன்னை விட்டு பிரத்யக்ஷமாக எதிரில் வந்து வேண்டும் வரத்தை கொடுத்து பிரம்மாவுக்கு விஸ்வமோகினியும் மறைந்தாள். மகாவிஷ்ணுவும் எதிர் நின்ற பிரம்மாவை வந்த காரியம் கேட்கலுற்றார். யோக நித்திரை பண்ணுகின்ற போது உம்முடைய கர்ணங்களில் இருந்து மது கைடபர் என்றிரண்டு பொல்லாத மகாசுரர்கள் உண்டானார். அந்த அசுரரை கொல்ல வேண்டும் என்று ஹரியை பிரம்மன் நமஸ்கரித்தார். ஆகட்டும் அப்படியே சம்ஹரிப்போம் என்று அனுப்பி வைத்தார் பிரம்மாவை. மகாவிஷ்ணுவுடன் யுத்தம் பண்ண பொல்லா மது கைடபர் வந்தெதிர்த்தார். ஹரியுடனே அசுரர்கள் இருவரும் அநேகங்காலம் யுத்தம் செய்தும் ஹரியும் ஜெயிக்க முடியாமல் அந்த அசுரர்களை பார்த்து சந்தோஷமாய், அசுரர்களே உங்களுக்கு எம்மால் ஆனவரத்தை தருவோம் என்றார். ஆனவரத்தை தருவோம் என்றவுடன் அசுராளும் அதி கோபத்துடன் விஷ்ணுவை பார்த்தாவாள் கர்வத்துடன் உமக்கு வேண்டும் வரத்தை நாம் தருவோம் என்றார். உங்கள் இருவரையும் சம்ஹரித்திட ஒரு வரம் எனக்கு வேண்டுமென்றார். வஞ்சித்தார் நம்மை மகாவிஷ்ணுவும் இப்போ வார்த்தை 2 சொல்லலாகாதென்று சரிக்கு சரி நாமும் ஆக வேணும் என்று சக்கரத்தாருடன் ஏது சொல்வார். அப்பு இல்லாத ஸ்தலந்தனில் எங்களை பிருத்திவியில் வைத்து கொல்லும் என்றார். தன்னுடைய தோடை தனில் வைத்துமே சம்ஹரித்தாரப்போ அசுரர்களை. அசுராளுடைய தேகங்கள் தானே போ அவனியாக இதோ விளங்குவது. ராஜேஸ்வரி மகிமைகள் தான் சொல்ல நான் முகராலும் முடியாது. மகிஷ அசுரன் என்னும் ஒருத்தன் தபசு மிக பண்ணி வரமடைந்தான். ஜகத்தில் உள்ளோரை உபதிரவிக்க அசுரன் தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் கூடி கைலாசத்திற்கு ஓடி வந்தெல்லோரும் அறிவித்தாள் மகாதேவருக்கும். சிவனுடைய சந்நிதியில் நின்று தேவி மகிமை சொல்லி ஸ்துதித்தாள். தேவாளுடைய முகத்தில் இருந்தம்மன் தேஜோரூபமாய் ஒன்று சேர்ந்து அத்தனை பேர்களின் தேஜஸை கிரகித்து அம்மன் பிரத்யக்ஷமாக வந்தாள். அத்தனை தேவர்களும் பணிந்து தங்கள் ஆயுதமும் தேவி கை கொடுத்தாள். பக்தியாய் ஆயுதமும் கொடுக்க அம்மன் 18 கையிலும் தரித்து கொண்டு சிம்ஹ வாகனத்தில் ஏறிக்கொண்டாள். மகாதேவியும் யுத்தம் பண்ண வந்தாள். மகிஷாசுரனும் தேவியுமாய் மகா ஆங்காரமாய் யுத்தம் பண்ணலுற்றார். அநேக காலம் மகிஷன் தேவியுடன் அஞ்சாமலே யுத்தம் செய்து நின்றான். மாய்கையினால் பல ரூபம் எடுத்தவன் மகாதேவியுடன் யுத்தம் செய்தான். காளி ரூபம் எடுத்து கொண்டு தேவி கைதனில் சக்ராயுதமும் கொண்டு மகிஷ ரூபம் எடுக்கும் போதவனை மடிய வெட்டினாள் மாதேவியும். காமாட்சி தேவியும் சந்தோஷமாய் அந்த காளி தேவியை கண்டுகந்து மகிஷாசூரமர்தினி என்றப்போ மகாதேவியும் தான் அழைத்தாள். மகிஷாசூரனை சம்ஹரித்த எங்கள் மகாதேவியே நமஸ்காரம். மனஸ்தாபம் போக்கி நாடுகள் தந்த மகேஸ்வரியே நமஸ்காரம். அண்டத்திற்கெல்லாம் அதிபதியே ஜெகதாம்பிகையே நமஸ்காரம். அபயம் என்றோரை ரட்சித்திடும் அம்மா உனக்கு நமஸ்காரம். பிரணவமயமான பார்வதியே பரதேவதையே நமஸ்காரம்.
சுத்தஸ்வரூப சுந்தரியே சிவகாமவல்லியே நமஸ்காரம். ஞானஸ்வரூபியே கல்யாணியே ஸ்ரீமன்னாராயணியே நமஸ்காரம். சாந்தரூப சரீரிணியே சிவ சங்கரியே நமஸ்காரம் என்று தேவரெல்லோரும் ஸ்துதிக்கவுமே மகாதேவியும் கேட்டதி சந்தோஷமாய். வேணும் வரங்களை கேளும் தரோம் என்று தேவநாயகி சொல்லவுமே. ஆபத்துக்கள் ஒன்றும் வராமலே எங்கள் அம்மா வந்து நீ ரட்சிக்க வேணும் ஆகட்டும் என்று விடையளித்து ஜெகதம்மனும் அந்தர்த்தானம் அடைந்தாள். அதற்கு பின் சில காலத்தினில் பொல்லா அசுரர் 2 பேருண்டானார். அந்த அசுராளை சம்ஹரித்த ஜெகதம்பிகையின் மகிமை சொல்லுவேன். சும்பன் சும்பன் என்று 2 பொல்லாசூரர்கள் அப்போவோ உண்டானார்கள். பால்ய வயதில் தபசு பண்ணி அவர் வரங்கள் வேணதெல்லாம் அடைந்தார். இந்திரனுடனே தேவர்கள் பிரம்மனை எல்லோரையும் அடித்து துரத்தி சமஸ்த லோகம் நடுங்கிடச் செய்து சங்கை இல்லாமலே ஆண்டிருந்தார். நடுங்கி போய் அந்த தேவர்கள் எல்லாம் நமக்கு பொல்லாத காலம் என்று வெவ்வேறு ரூபம் எடுத்துக்கொண்டு தேவாள் பூலோகத்தில் வந்து சஞ்சரித்தார். 41 சதுர் யுகமாய் தேவர் ராஜ்யம் தன்னை இழந்திருந்தார். விமோச்சனம் ஒன்றையும் காணோமே என்று விஷ்ணு பூலகத்திற்கோடி வந்தாள். நடுங்கி வந்தீர்கள் தேவர்களே, இப்போ நம்மால் இதற்கொன்றும் ஆகாது. விஷ்ணு மூர்த்தியும் தேவரும் இந்திரனும் விரிஞ்ச மூர்த்தியும் கூடிக்கொண்டு மகாமேரு பர்வதச்சாரலிலே வந்து பிரம்மாதி தேவரெல்லாம் இதற்கு நாம் என்ன செய்ய போறோம் என்று ஏக்கம் அடைந்தார் அமராள் எல்லாம். புத்தியுள்ள ஒரு தேவன் அப்போ எண்ணி பூர்வத்தில் தேவியும் சொன்னாரே, எடுக்கண் வந்திட்ட வேளையினிலே என்னை ஸ்துதியுங்கள் என்றாரே. ஆமாம், அதுவும் உள்ளதென்றெண்ணியே அமராள் எல்லாரும் கூடிக்கொண்டு நமஸ்தே நமஸ்தே என்று சொல்லி அப்போ ராஜேஸ்வரியை ஸ்தோத்தரித்தார். மூலாதாரி சரஸ்வதியே ஜெகன்மோகினியே உனக்கு நமஸ்காரம். மாயாதாரியே லக்ஷ்மியே மகேஸ்வரியே நமஸ்காரம். பகவான் தேகத்தில் பாதி என்றோ எங்கள் பார்வதியே நமஸ்காரம். எங்களை ரட்சிக்க வேண்டும் இப்போ ஜெகதீஸ்வரியே நமஸ்காரம் என்று தேவரெல்லாருமாய் ஸ்தோத்தரிக்க தேவியும் பிரத்யக்ஷமாக வந்து அஞ்சாதேயுங்கள் நீங்கள் என்று அபய ஹஸ்தம் கொடுத்தாள் தேவருக்கு. ஹிமய பர்வதம் தன்னில் வந்து தேவி கன்னிகாரூபம் எடுத்துக்கொண்டு கோகிலம் போலும் குரலுடையாள், கொம்புத்தேன் போலும் மொழியுடையாள், ஹம்சம் போலும் நடையுடையாள், அபயம் கொடுக்கும் கரமுடையாள், மன்மதன் கை கொண்ட விற்போலும் உள்ள வளைந்த புருவ சிலையழகும், முத்து கோர்த்தால் போல் பல்லொளியும் பவழம் போன்ற அதரங்களும் பட்டமும் சுட்டியும் நெற்றி தன்னில் மின்ன பதக்கம் சரப்பளி மார்பில் அசைய தண்டை சீலம்பு கலகலவென காலில் சீலம்பு கொஞ்சி சலுஞ்சலெங்க சொர்ணமயமான ஊஞ்சலில் இருந்து கோடி சூரியர் உதித்தது போல் தங்கத்தினாலான சங்கிலியை தொட்டு தானே பாடிக்கொண்டு ஆடலுற்றாள். சண்ட முண்டர் என்ற 2 அசுரர்கள் கானம் தன்னை கேட்டு ஓடி வந்து தண்டை சீலம்பு கலகலவென காலில் சேதியொன்று எடுத்துரைப்பாள். எங்கள் ராஜாவின் பிரதாபங்கள் தன்னை இத்தனை நாளிலும் கேட்டிலையோ,
சும்பன்னி சும்பன் என்றிரண்டு பேர்கள் மூன்று உலகமும் ஆண்டிருக்காள். உமக்கு மெத்த அழகிருந்தும் இப்போ போக பாக்யம் புஜியாமல் அதிசயமான ரூபத்துடன் நீரும் தனித்திருக்கின்ற காரியமேன். எங்கள் ராஜனுக்கே ஏர்வை அம்மா நீர் இந்த க்ஷணத்தில் வாரும் அம்மா. வாரும் என்ற சுரன் சொல்லவோமே மகேஸ்வரியும் எடுத்துரைப்பாள். ஸ்திரீ புத்திக்கு ஸ்திரமில்லையே நான் தெரியாமலே ஒன்று செய்து விட்டேன். பிரதிஜை ஒன்று செய்து கொண்டேன் என் பர்த்தாவாய் வர வேணுமென்றால் யுத்தம் பண்ணியே என்னை ஜெயித்தவர் எனக்கிஷ்டமாகிய பர்த்தாவென்று உங்கள் ராஜாவுக்கு சொல்லுங்கள் என்றம்மன் உத்தரம் சொல்லி அனுப்பி வைத்தாள். சண்ட முண்டரும் ஓடி வந்தார் அந்த சும்ப நிசும்பர் அண்டையினில். உச்சிதமாகின்ற ரத்தினங்கள் உங்களிடத்தில் இருந்தாலும் சேர்க்க வேண்டிய ரத்தினங்களில் ஸ்ரீரத்தினம் உங்களுக்கில்லையே. ஏற்றமானதோர் கன்னிகாரத்தினம் ஹிமய பர்வதத்தில் இருக்காள். சகாயமாக புருஷர்களும் இல்லை தனித்திருக்காள் சகியுடனே. சண்டமுண்டரும் சொல்லவுமே சும்பாசுரன் கேட்டு சந்தோஷமாய் சும்பம் மகிழ்ந்து தன் மந்திரியான சுக்ரீவன் தன்னை கிட்டழைத்து என் மகிமைகளை அவளுக்கு உரைத்து இஷ்டமாகிய வார்த்தை சொல்லி வசமாக்கிக் கொண்டு வாரும் என்று அனுப்பி வைத்தான். சுக்ரீவன் கேட்டு சந்தோஷமாய் வெகு சீக்கிரமாகவே ஓடி வந்தான். தேவி அருகினில் கிட்ட வந்து மெல்ல செய்தியை நன்றாய் எடுத்துரைப்பான். எங்கள் ராஜாவின் செய்தி பிரதாபங்கள் வந்தவர்கள் இங்கே சொல்லலையோ. சும்பனி சும்பன் என்று 2 பேர் 3 உலகம் கட்டியாண்டிருக்கார். உமக்கு மெத்த அழகிருந்தும் நல்ல போக பாக்யம் புஜியாமல் இந்த அதிரூப சௌந்தர்யத்துடன் தனித்திருக்கின்ற காரியமேன். எங்கள் ராஜாவிற்கு ஏர்வை அம்மா நீர் இந்த க்ஷணத்தினில் வாரும் என்றான். வாரும் என்று அழைக்கவுமே அவன் மகேஸ்வரியும் ஏது சொல்வாள். சபதம் ஒன்றல்லவோ செய்திருக்கேன் சத்தியமாகவே சொல்லுகிறேன். சண்டையிட்டு என்னை ஜெயித்தவர்கள் கொண்டு போகலாம் என்று சொல்லி உங்கள் ராஜாவிற்கு சொல்லுங்கள் என்று உத்தரம் சொல்லி அனுப்பி வைத்தாள். சுக்ரீவன் கேட்டு கோபத்துடனே சும்பாசூரன் கிட்ட வந்து சொன்னான். சும்பாசூரன் கேட்டு கோபத்துடன் தூம்ரலோச்சனனை கிட்டழைத்து நயபயமாய் அவளுக்கு சொல்லி நம் மகிமை எடுத்துரைத்து செய்தி ஒன்றையும் கேட்காவிட்டால் சிச்சை பண்ணி கொண்டு வாருமென்றான். தூம்ரலோச்சனன் கேட்டு சந்தோஷமாய் துரிதமுடன் தேவி கிட்ட வந்து ஏனம்மா இந்த அக்கிரமம் உனக்கு எங்கள் ராஜரிடத்தினிலே சேராதே போனால் உம்மை இப்போ நான் சிச்சை பண்ணுவேன் என்று சொல்லி அதட்டியே சில வார்த்தை சொல்லி அவன் இழுக்க வந்திட்டான். அம்மனையும் பார்த்து அம்மனும் ஹுங்காரம் பண்ணவே பஸ்பமாகவே எரிந்து போனான். தூம்ரலோச்சனன் பட்டு போனான் என்று தூதர்கள் ஓடிச் சொன்னாருடனே மந்திரியும் பட்டு போனான் என்றவுடன் மண்டி எறிந்து கண்கள் சிவந்து சண்டமுண்டரை கிட்டழைத்து நீங்கள் சம்ஹரித்திங்கே வாரும் என்றான். சண்டமுண்டரும் ஓடி வந்து அந்த சங்கரி தேவியை வந்தெதிர்த்தார். கண்டு தேவி தன் கோபத்தினாலே காளி தேவியை உண்டாக்கினாள்.
சண்ட முண்டர் தலையை வெட்டி சிவ சங்கரி தேவி முன் வைத்து நின்றாள். சங்கரி அம்மனும் சந்தோஷமாயப்போ சாமுண்டி என்ற பேர் தான் கொடுத்தாள். தேவர்கள் எல்லோரும் கூடிக்கொண்டு மகாதேவிக்கு புஷ்ப மலர் சொரிந்தார். சண்டமுண்டரும் பட்டார் என்று கேட்டு சர்ப்பம் போலே அவன் சீறிக்கொண்டு தனக்குண்டானதோர் சேனைக்கெல்லாம் அப்போ அரை கணத்தில் ஆணையிட்டான். 84,000 சேனைகளும் இமைப்பொழுதினேர் கூட்டி வைத்தான். அதிபலவான இரத்த பீஜம் தன்னை அம்பிகை முன்னால் அனுப்பி வைத்தான். சகல தேவர்கள் அம்சங்களும் சேர்ந்து சப்த மாதர்கள் உண்டானாள். நாராயணி நாரசிம்ஹி என்றும் வைஷ்ணவி மகாதேவி என்றும் பிரம்மாணி கௌமாரி என்றும் காளி சாமுண்டி தேவி என்றும் ஈஸ்வரி உடைய தோழிகளாகவே 7 பெண்டுகள் கூடிக்கொண்டு இரத்த பீஜனுடன் யுத்தம் பண்ணும் போது ரத்தம் கீழே விழுந்ததப்போ பிந்துவுக்கு பிந்து இரத்த பீஜனாக பூமி எங்கிலும் முளைக்கலானான். அம்பிகை உடைய ஆக்னையினால் மகா அட்டகாசத்துடன் காளி தேவி இரத்த பீஜனை சம்ஹரித்து அவன் இரத்தம் எல்லாம் உறிஞ்சிவிட்டாள். காளி தேவியும் இரத்த பீஜர்களை வாரி வாரி விழுங்கிவிட்டாள். இரத்த பீஜனும் பட்டவுடன் பொல்லா நிசும்பனும் பார்த்து கோபத்துடன் சம்ஹரிப்பேன் இவளை என்று சொல்லி சபதம் செய்து தமையன் முன்னே தேவியுடன் எதிர்த்து நிசும்பனும் தோற்காமலே யுத்தம் செய்து நின்றான். 1000 அம்பு தொடுத்தவன் அஞ்சாமலே யுத்தம் பண்ணலுற்றான். நேரே யுத்தம் பண்ணி லீலா வினோதமாய் நிசும்பனை கொன்றாள் ஸ்ரீதேவியும். தம்பியும் பட்டதை கேட்டு சும்பாசுரன் சங்கை இல்லாத கோபத்துடன் அம்பிகை எதிரில் வந்து சும்பாசுரன் ஆங்காரத்துடன் ஏது சொல்வான். யுத்தம் பண்ண தெரிந்தவளே எங்கள் இத்தனை பேரையும் எய்தாயேடி, நீயும் யாரும் இல்லாதே இருந்தாயேடி, நீயும் 7 பேரு நிப்போ நின்றாயடி. எண்ணளவில்லா சேனைகளுக்கெல்லாம் அனலாக வந்து நின்றாயடி. சங்கை இல்லாத சேனைகளுக்கெல்லாம் சதிகாரியாக நீ வந்தாயடி. சதிகாரியடி நீயும் இப்போ என்னை சற்பனை செய்யவே வந்தாயடி. வஞ்சித்தாயடி நீயும் என்னை இப்போ வார்த்தைகள் 2 சொன்னாயடி. ஒருத்தியாக இருந்து கொண்டன்றோ நீ உத்தரஞ்சொல்லி அனுப்பி வைத்தாய். அத்தனை பேர்களை சேர்த்து கொண்டு இப்போ அதட்டுகிறாயடி நீயும் என்னை. உன்னழகான உருவத்தை கண்ட பெண் அமர் புரியவன் கையெழுமோ, துரத்தி எல்லோரையும் காளியை என்னோடன் தொந்த யுத்தம் பண்ண சொல்வாய் என்றான். சும்பன் வார்த்தையை கேட்டு சகிகளே இங்கே வாருங்கள் என்றழைத்து வாரி அணைத்தாள். சகிகள் எல்லோரையும் மாரோடு மறைத்து ஐக்கியமானாள். 2ஆம் பேரிங்கில்லை காளியுடன் நீ எதிர்த்து யுத்தமும் பண்ணு என்றாள். அம்மன் செயலையும் வார்த்தையையும் கேட்டு அம்பு பட்டா போலும் தான் உருகி சும்பாசுரனும் காளிகாதேவியும் தோற்காமலே யுத்தம் பண்ணலுற்றார். அடித்த பந்து கிளம்பினாற் போலவன் ஆகாயத்தினிலே கிளம்பி ஒருவருக்கொருவர் சலையாமல் அங்கு ஓடோடி யுத்தமும் பண்ணினார்கள். சும்பாசுரனும் காளிகாதேவியும் தொந்த யுத்தமும் பண்ணினார்கள். தேவர்கள் எல்லாம் பயத்துடனே மகாதேவியை ஸ்துதித்து கொண்டிருந்தார்கள். எத்தனை பொழுதாக யுத்தம் பண்ணுவோம் என்று காளியும் கோபத்துடன் சும்பாசுரனை வதைத்தாள். காளியும் துர்காதேவி என்றம்மனை அழைத்தாள்.
துர்காதேவி அம்மன் அசுரனை வதைக்க தேவர்கள் புஷ்ப மழை சொரிந்தார். அத்தனை தேவர்களும் கூடி ஜெகதம்பிகை தன்னை ஸ்துதிக்கலானார். சும்பனி சும்பரை சம்ஹரித்த எங்கள் துர்காதேவிக்கு நமஸ்காரம். துக்கம் போக்கியே நாடு தந்த எங்கள் தேவியே உனக்கு நமஸ்காரம். சண்டமுண்டனை சம்ஹரித்த எங்கள் துர்காதேவிக்கு நமஸ்காரம். இரத்த பீஜனை சம்ஹரித்த எங்கள் பத்ரகாளியே நமஸ்காரம். பக்தியாய் தேவர் பணிந்து ஸ்துதித்திட தேவியும் பார்த்து சந்தோஷமானாள். ஆபத்துகள் ஒன்றும் வாராது அன்புடன் இதை படித்தவர்க்கு, பேய் பிசாசுகள் அண்டாதவர்களுக்கு புத்திர சோகம் அனுபவியார். தரித்திரங்கள் அனுபவியார் தீர்காயுசையும் நான் கொடுப்பேன். புத்திர சம்பத்தும் நான் கொடுப்பேன் பரதேவதை பக்தியை செய்த பேர்க்கு. விப்ரர்கள் இதை கேட்டுவிட்டால் வேத சாஸ்திரம் விருத்தியாகும். க்ஷத்ரியர்கள் இதை கேட்டுவிட்டால் ஜெயத்துடனே அரசாழ்வர். வைசியர்கள் இதை கேட்டுவிட்டால் வியாபாரத்தில் வெகு லாபமுண்டான். சூத்திரர்கள் இதை கேட்டுவிட்டால் நல்ல ஜெயமடைவார் கிருஷி தொழிலில். ஸ்திரீகள் பக்தி உடனே படித்தால் இதை தீர்க்க சுமங்கலியாயிருப்பாள். கன்னியா பெண்கள் இதை படித்தால் நல்ல கணவர் தன்னை அடைந்திடுவாள். நவராத்திரியில் தவறாமல் பூஜித்தால் ராஜேஸ்வரி என் கிருபையடைவார். பஞ்சபாவங்களில் பக்தியாய் பூஜித்தால் பரதேவியின் பதமடைவார். நித்தியமாக ஸ்துதித்தவர்களுக்கு நினைத்த வரமும் நான் கொடுப்பேன். வெள்ளி செவ்வாயில் ஸ்துதித்தவர்களுக்கு வேண்டும் வரங்கள் கொடுத்திடுவேன். மனதில் உள்ள அபிஷ்டங்கள் எல்லாம் வருந்தும் உங்கட்கு தருவோம் என்றாள். தருவேன் என்றம்மன் சொல்லவுமே அந்த தேவர்கள் எல்லாம் மனமகிழ்ந்து, ஒரு காலும் ஆபத்து வந்திடாமல் உகந்து ரட்சிக்க வேணும் அம்மா. உகந்து ரட்சிக்க வேணும் என்றவுடன் உலக நாயகி ஏது சொல்வாள். அநேக காலம் கழிந்தவுடன் பொல்லாசுரர் மிகவும் உபதிரவிப்பான். நந்த கோபர் அரண்மனை தன்னில் கண்ணனாய் பிறந்து ரட்சிக்கின்றேன். பாரத மாதாவாய் ராஜ்யங்கள் எல்லாம் பரிபாலித்து நான் ரட்சிக்கின்றேன். ஆறுதல் சொல்லியே தேவர் எல்லோருக்கும் அம்பிகை அந்தர்தானம் அடைந்தாள். வைசியனும் மகாராஜாவும் தேவியின் மகிமை கேட்டு மனமகிழ்ந்து தவ முனிவராக்ஞையினால் ஜெகதம்மனை நோக்கி தபசு செய்ய பருவத சாரலிலே வந்தார் சாமதியுடனே ராஜனப்போ. இந்திரியங்களுடன் வாயுவையும் எல்லாவற்றையும் உள்ளடக்கி அம்மனை நோக்கி இருவருமாய் அநேகங்காலம் தவமிருந்தாள். தபசை கண்டதில் சந்தோஷமாய் சங்கரியும் அவள் முன்னே வந்தாள். என்ன வரம் வேணும் என்று அரசனை ஈஸ்வரி தேவியும் கேட்கவுமே, எந்தனுடையதோர் நாடு ராஜ்யங்களும் எப்போதும் போலவே வேண்டும் என்றார். ராஜ்யத்தை அடைவாய் என்றம்மன் ராஜாவை பார்த்து வரம் கொடுத்து, அம்மன் 60,000 ராஜ்யத்தை ஆண்டு அவதரிப்பாய் மனுவாக. ராஜாவை பார்த்து வரம் கொடுத்து அம்மன் சாமதியை பார்த்து கேளும் என்றாள். ஐக்கியம் ஒன்றுமே போதும் அம்மா, உம்முடைய கிருபை வேணும் அம்மா. அப்படியே உந்தன் சித்தம் துலங்கியே ஆத்ம ஞானம் அடைந்திடுவாய், ஜீவன் முக்தி அடைந்திடுவாய் என்று தேவியும் அந்தர்தானம் அடைந்தாள். ராஜனும் தேவி கிருபையடைந்து தன் ராஜ்யம் அடைந்து ஆண்டிருந்தான்.
சுமேதஸ் முனியின் ஆசிரமத்தில் சாமதியும் ஞானவானாயிருந்தான். தேவி பாகவத புராணத்தில் உள்ள சிறந்த 5ஆம் ஸ்காந்தமிதை. துஷ்ட அசுரரை சம்ஹரித்த இந்த தேவி மகிமை படித்தவர்கள் அன்புடன் தேவி மகிமைதனை சொல்லி அனுதினமும் ஸ்துதித்தவர்கள் அம்பிகை பாதார விந்தத்திலே அவர் ஐக்கிய பதம் அடைந்திடுவார். அம்பிகை பாதார விந்தத்திலே அவர் ஐக்கிய பதம் அடைந்திடுவார். மங்களம் ஜெய மகாதேவிக்கு மங்களம். மங்களம் லலிதா தேவியுடன் மகாகாளிக்கு மங்களம். சங்கு சக்கரம் கையில் தரித்த சக்கரநாதைக்கு மங்களம். சங்கை இல்லாத அசுராளை கொன்ற சாமுண்டி தேவிக்கு மங்களம். துஷ்ட அசுராளை ஜெயித்த துர்காதேவிக்கு மங்களம். சிஷ்டர்களான தேவரை காத்தரத்தாம்பாளுக்கு மங்களம். இஷ்ட தெய்வமாம் எங்களை ரட்சிக்கும் யமஸ்வரூபிக்கு மங்களம். கஷ்டம் நீக்கி கருணை பொழியும் காமாட்சி தேவிக்கு மங்களம். அஷ்டபோக பாக்யமளிக்கும் ஆதிசக்திக்கு மங்களம். துஷ்ட பண்டாசுரனை வதைத்த ஸ்ரீலலிதைக்கு மங்களம். சகல தேவஸ்வரூபியான சக்தி கௌரிக்கு மங்களம். அகில லோகத்தை பரிபாலித்திடும் அம்பாதேவிக்கு மங்களம். வாழ்க தேவி நாமம் வாழ்க, மறைகள் வாழ்க வாழ்கவே. வாழ்க மானிடர் வாழ்க, ஆவினம் வாழ்க வளமையாகவே. பக்தரு கருள் பொழியும் ஸ்ரீ பரதேவி வாழ்கவே. அத்தியந்த பக்தியுடனே படிக்கும் அன்பர் வாழ்கவே. அத்தியந்த பக்தியுடனே படிக்கும் அன்பர் வாழ்கவே. அத்தியந்த பக்தியுடனே படிக்கும் அன்பர் வாழ்கவே. ஓம் தத்சத் ஸ்ரீ பிரம்மார்ப்பணமஸ்து.